ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி டே 7ஓட 7 கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஒரு பென்சில் எடுத்து பேங்கிளில் வந்து சர்க்கிள் போட்டிருக்கேன். இது உள்ளே வந்து சின்னதாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே உள்ளேருந்து ஒரு லாக், எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங் லாக் போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்குங்க. லாக் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பெரிய சர்க்கிள் இருக்குல்ல, அந்த கோடு நம்ம பென்சிலில் ட்ராயிங் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம இங்கே போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் எப்படி போடுறேன்றது. இங்கே போட்டுட்டு இங்கே எந்த ஸ்டிச்சோ லாக்கோ எதுவுமே நம்ம போடக்கூடாது. அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே கொண்டு வந்துடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எடுத்து இந்த இடத்துல தான் நம்ம ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம எப்போவுமே போடுற செயின் ஸ்டிச்சு போட்டு அகெயின் அதே மாதிரி இங்கே பக்கத்தில் கீழே போட்டு அதே மாதிரி எடுத்துகிட்டு போகணும். நல்லா பாருங்கள், ஒரே ஸ்ட்ரெயிட் நீங்கள் இழுத்தோனவே அது வந்துடும். இங்கே சின்னதாகிடும் இந்த லாக்கு. ஓகேவா? இங்கே ஒரு லாக் போட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு லாக் போட்டாச்சு, ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அகெயின் பாருங்கள் கிளியராக இங்கே போட்டு இதை இப்படியே இழுக்க நம்மளுக்கு இந்த இடம் வந்து ஷார்ட் ஆகிடும். சரிங்களா? தெரியுதுங்களா? ஃபஸ்ட் நம்ம எடுக்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷார்ட் ஆகிடும். ஒரு லாக்கு, ஒரு செயின் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிக்கும் போது நம்மளுக்கு எப்படின்னா ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டிசைன்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் போட்டு பண்ணுறது. பட் நீங்கள் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒன்றுமே இல்லை, ஈஸி தான் அப்படின்ட்டு. சரிங்களா? இது பாருங்கள், லாஸ்ட் ஒன் போடுறேன். இங்கே நம்ம போட்டுட்டு அப்படியே இங்கேயே வந்து நம்ம எப்போவுமே போடுற நம்மளோட லாக்கு போட்டுடணும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த சர்க்கிள்குள்ளேயே போட்டாச்சு. இந்த சின்னதை வந்து அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. நீங்கள் வந்து இங்கே போடும்போது கிளாத்தில் இந்த மாதிரி ஓட்டை வரும். ஏன்னா நம்ம இங்கே வந்து புஷ் பண்ணி இழுக்கிறதுனால ஓட்டை விழும். பட் இங்கே கிழிஞ்சாலுமே நோ ப்ராப்ளம். இங்கே ஜஸ்ட் நம்ம ஒரு கம் போட்டு ஸ்டோன் ஓட்டிட்டா முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் எனக்கு கிளாத் கிழியுது அப்படியெல்லாம் எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ உங்களுக்கு இது முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி பேங்கிளில் அதே மாதிரி நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கோம். இப்போ இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதில் உல்ட்டாவாக போட போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ இங்கே வைக்கும்போது நம்ம இங்கேருந்து போட்டு இப்படி இருந்து இழுத்து இங்கே போட்டோம். இங்கே நம்மளுக்கு அந்த லாக்கெல்லாம் விழுந்திருக்கு. இப்போ இதில் போடும்போது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இங்கேருந்து பண்ண போகிறோம். சரிங்களா? இது வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போட்டு பார்த்ததுனால இங்கே கேப்லாம் தெரியுது. உங்களுக்கு கிளாத்தில் இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஊசியோட பேக் சைடு எடுத்து இங்கே பாருங்கள், அடியில் ஃபிங்கர் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து மறைஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா அந்த ஹோல்ஸோட மேலேயே நம்ம போட வந்து இன்னும் கிளாத் வந்து பிரியும். கிளாத் எனக்கு ஓட்ட விழுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்லை. இதை ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கன்னா அது பாருங்கள், இப்போ தெரியல பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கிளாத்துக்கும் பாருங்கள் அந்த ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதில் எப்படி பண்ணுறதுன்ற நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எடுக்கும்போது உள்ளே இருந்த சின்ன சர்க்கிள்லேருந்து எடுத்தோம். இப்போ இங்கே பாருங்கள், பெரிய சர்க்கிளில் எப்போவுமே போடுற அந்த லாக் ஒன்று போட்டுடலாம். பாருங்கள், போட்டாச்சு. இங்கே இந்த சின்ன இது இருக்குல்ல, அது வட்டத்துலேயே நம்ம இங்கே போகணும். அந்த கோட்லேயே பாருங்கள் போட்டு நம்ம பெருசில் எப்படி கீழே இருந்து மேலுக்கு இழுத்தோம். இப்போ இங்கே வந்து இங்கே நம்ம இப்போ இழுக்க போகிறோம். இங்கே ஒரு லாக் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாதிரி போட்டு இங்கே சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு அகெயின் இது பக்கத்துலேயே இப்படி ஒட்டின மாதிரி, அதுக்குன்னு ரொம்ப ஒரே ஹோல்ஸில் போட்டுறாதீங்க, கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே போட்டாச்சு. போட்டுட்டு இப்படி பண்ணி நெக்ஸ்ட்டு இங்கே சின்ன லாக் போடணும். போட்டு அகைன் நம்ம எடுக்கும்போது இது பக்கத்தில்
ஒரே ஒரு ஹோல்ஸ் தள்ளி நம்ம போட்டுட்டு இப்படி இழுக்கணும். சரிங்களா? அதே தான் அதில் எப்படி பண்ணமோ அதே தான், பட் கொஞ்சம் உல்ட்டாவாக, அதாவது அதில் நம்ம அந்த சின்ன ஹோல்ஸ்லேருந்து போட்டோம், இது வந்து நம்ம பெரிய ரிங்லேருந்து நம்ம போடுறோம். சரிங்களா? உங்களுக்கு கிளியராக பாருங்கள். சின்ன லாக் போட்டாச்சு. இப்போ இங்கே எடுத்து இது பக்கத்துலேயே சின்னதாக பக்கத்தில் போட்டுட்டு அகெயின் நம்ம ஒரே ஸ்ட்ரெயிட்டு, எதுவுமே நம்ம திருப்ப வேண்டியதெல்லாம் இல்லை. இப்படியே பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ஒரு இதுவுமே நம்மளுக்கு இது கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம இங்கே போட்டுட்டு இங்கே ஒரு லாக் போடணும். பக்கத்துலேயே சின்ன லாக் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கத்துலேயே நம்ம இப்படி போட்டு ஒரே ஸ்ட்ரைட்டு இழுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அந்த மாதிரி இழுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே லாக் ஆகிடும். சரிங்களா? இழுத்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே ஒரு லாக் போடுறோம். போட்டுட்டு அகெயின் இங்கே பேக் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து எப்போவுமே போடுற இந்த லாக் போட்டுடுறோம். அது ரெண்டுமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும், பட் வந்து நம்ம போடும்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இது இங்கே நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் எந்த ஸ்டிச்சோ லாக்கோ தெரியாது. இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் தெரியும். சரிங்களா? இதில் பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் தெரியும், இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு மேலே ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.